இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பட்டு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் அஞ்சரை பெட்டி சட்டுப்புட்டு சமையல். என்னோட கிச்சன்ல சட்டுப்புட்டு தேவைக்கூடிய ஒரு டிஷ் தான் இது. வந்து ஒர்க்கிங் விமன் ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தினமும் இந்த வேலை பார்க்குற பெண்மணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கஷ்டம் பெருங்கஷ்டம். ஆனா காலைல என்ன செய்யறது அப்படின்றத மண்டை குழப்பம் ஒண்ணு, இன்னொன்னு ஆபீஸ்ல போய் என்ன செய்ய போறோம் அப்படின்ற ஒரு குழப்பம் ஒண்ணு. இது ரெண்டத்தையும் நீங்க கூல் ஆக்குறதுக்காகவே வந்துட்டு உங்களுக்காக நிறைய வெரைட்டி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அஞ்சரை பெட்டியில. அப்படி இன்னைக்கு குயிக்கா காலையில எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், இதே கிளறி 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 கையே தேஞ்சு போச்சு அப்படின்றதுக்காகவே ஒரு புதுவிதமான சாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு செய்ய போற இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னா பன்னீர் ரெசட்டோ. வித்தியாசமா இருக்குல்ல, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா தெரியும் செய்யும் போது. அண்ட் இந்த பன்னீர் ரெசட்டோக்கு தேவையான பொருட்கள் பாயில்ட் ரைஸ், பன்னீர், பட்டர், குடமிளகாய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சது, சீஸ் துருவியது. என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கடாய் வச்சுக்கோங்க. இந்த கடாயில நம்ம பட்டர் கொஞ்சம் போட்டு வெங்காயத்தை வதக்கிடலாம். பசங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒண்ணு, ரொம்ப புஷ்டி ஆயிருவாங்க. அண்ட் ஒன்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அம்மா அந்த பன்னீர் ரெசட்டோ செஞ்சு கூட அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷும் கூட. இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் இதை போட்டு ஒரு வதக்கிடலாம். ஓகே, வெண்ணெய் நல்லா இப்போ வந்து உருகிடுச்சு. இதுல வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம். தக்காளி நீங்க வந்து பியூரியா அரைச்சிட்டு கூட போடலாம், பட் அப்படியே போட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் பட்டரோட சேர்ந்து. இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ண போறோம்னா பட்டர்ல பன்னீரை லைட்டா வறுத்து எடுத்துக்க போறோம். கடாய் காஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இந்த பேன்ல கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதோட இந்த பன்னீர் மிக்சர் போட்டு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதோட இந்த சாதத்தை கிளறணும்னா பன்னீர் ரெசட்டோ ரொம்ப சூப்பரா இருக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு பன்னீர் ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கணும். அப்பதான் அந்த பன்னீர்ல உப்பு எசன்ஸ் இறங்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த தக்காளி வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா, இதோட கொடை மிளகா கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ இந்த கடாயில பன்னீர் போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா பன்னீர் சாதத்துக்கு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க, அதாவது ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது பக்கம் ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும், சிம்ல இருக்கட்டும் அடுப்பு. இந்த பக்கம் நம்ம குடமிளகா, வெங்காயம், தக்காளி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா, இதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறோம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நல்லா நம்ம வேக வச்சு மசிச்சது அப்படின்னாலும் ரொம்ப நேரம் நீங்க வந்து அடுப்புல வச்சு கிளறணும்னு தேவையில்லை. அதனால நம்ம லாஸ்டா சேர்க்கிறோம். இந்த பக்கம் இந்த பன்னீர் நான் சொன்னது போலவே பாத்தீங்கன்னா நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. பாத்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு. ஆஃப் பண்ணிக்கோங்க, ரொம்பவும் கருகு விட்டுறாதீங்க. இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து சேர்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பாயில்ட் ரைஸ். ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசி, அதுவும் சேர்த்துக்கலாம். இல்ல நீங்க நார்மல் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். நல்லா இது போல கிளறிக்கோங்க. அப்படியே அடி கொடுத்து கிளறினீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதோட ஆல்ரெடி பட்டர்ல வறுத்து வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கோங்க. பன்னீர் சேர்த்துக்கு அப்புறம் இதோட டேஸ்டே மாறிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் ரெசட்டோ அப்படின்ற இந்த புதுவிதமான ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுல எல்லாமே வந்து ஆஃப் பாயில் பண்ணி தான் நம்ம வந்து இந்த சாதத்தோட கிளறோம். ஓகே, ரொம்ப வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கல. குடமிளகாயும் ஓரளவுக்கு நம்ம வந்து அப்படியே ராவா இருக்கனால ரொம்ப சத்து கொடுக்கும். அண்ட் கூட என்ன அப்படின்னா இந்த ரைஸ் நம்ம வந்து எப்பயுமே குக்கர்ல வேக வச்சு இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு பிரியாணி இல்ல புலாவ்னு செய்வோம். அது மாதிரி கிடையாம நம்ம நார்மல் புளிசாத எலுமிச்சம்பழ சாதம் கிளற மாதிரி கிளறதுனால டைரக்டா சத்து போய் சேரும். ஓகேவா, ஃபைனலா இறக்கிறதுக்கு முன்னாடி சீஸ் துருவல் ஆல்ரெடி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நீங்க லைட்டா இப்படி தூவி விட்டுட்டு சீஸ் துருவலை இப்படி தூவி விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப. சீஸ் துருவல் போட்டதுக்கு அப்புறம் இப்படி லைட்டா ஒரு கிளறி விட்டுக்கோங்க.
இந்த பன்னீர் ரசட்டோ ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் ரசட்டோவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? நல்லா சுட சுட வித்தியாசமான ஒரு ரைஸ் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இந்த பன்னீர் ரசட்டோ. இதை லைட்டா நம்ம பன்னீரோட டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பட்டர் பன்னீர் எல்லாம் சேர்ந்து சோ எம்மி. அண்ட் இந்த பன்னீர் ரசட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் இதை நானும் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இந்த ரைஸ் எல்லாம் கண்டுபிடிக்கல அப்படின்னு எனக்குள்ளதே ஒரு மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு.